மக்களே, எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி நிறைய பேர் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எல்லாத்துலேயும் உண்மையை சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்ப்போம். எப்ஸ்டைன் ஐலாண்ட் உள்ள அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஏ ரூம்னு ஒரு ரூம் இருக்கும். அதாவது எப்ஸ்டைனை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது ஒரு ரூமுக்கும் ஒரு ஆல்பபெட் லெட்டரை அவங்க வச்சுருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சதும் ஏ ரூமில் ஒரு செவுத்துல ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோ யாருதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதியா இருந்த ஒருத்தருடைய போட்டோ. அவர் வேறு யாருமே இல்லை, அவர் தான் கிளின்டன். இந்த கிளின்டன் எப்பேற்பட்ட காஜி பிடிச்சவன்றது 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்திலேயே இவனுடைய பேரு பயங்கர டேமேஜ் ஆன பேர் தான். அப்படி இருக்கும்போது இந்த கிளின்டனுக்கு இதுல தொடர்பு ஏற்பட்டது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்துதான் ஐயாவுக்கு எல்லா சப்ளையும் பண்ணியிருக்காங்க. வால்ட் டிஸ்னி எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிக்கலோடனும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சேனல்ஸ் உடைய ஃபவுண்டர்ஸ் எல்லாமே இந்த குழுவுடைய மெம்பர்ஸ் தான். இவங்க தங்களுடைய சேனல்ல நடிக்க வந்த சைல்டு ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே இந்த அபியூஸ்குள்ளாக்கி தான் இவங்க மிகப்பெரிய நட்சத்திரமா வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த சைல்டு அபியூஸை தாண்டி வெளியே வந்தது பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் மட்டும்தான். அதுக்கு முன்னாடியே இந்த அபியூஸ் தாங்காம ஏகப்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்கு. இந்த சைல்டு ஆர்டிஸ்டை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிஷன் வைப்பாங்க. அந்த ஆடிஷன்லயே அவங்களுக்கு தேவையான குழந்தைகளை பொறுக்கி போட்டுப்பாங்க. அப்ப செலக்ட் பண்ணி அங்க இருந்து டைரக்டா அந்த தீவுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு எலைட்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிட்டு இதை சர்வசாதாரணமா அரசுடைய பின்புலம், அதாவது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதிக்கே தெரிஞ்சு இந்த மாதிரியான கேவலமான செயலை செய்யறாங்கன்னா இவங்களுடைய ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க நெட்வொர்க் வச்சிருக்கோன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. 2020 நடந்த கோல்டன் குளோப் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்ப ரிக்கி டேவிஸ் ஏகப்பட்ட விஷயத்த தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியாம நகைச்சுவையா உண்மையான பல விஷயத்த சொல்லியிருப்பாரு. இவருடைய அந்த பேச்சு உலகம் முழுக்க காட்டு மாதிரி பரவுச்சு. ஆனா இந்தியாவில, அதாவது இப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்குமே இந்த கதை தெரியவே தெரியாது. அவர் அப்பவே லைவாவே என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க இருக்க ஏகப்பட்ட குழந்தை தடவிகள் முன்னாடியே இது மாதிரியான அநியாயங்கள் நடக்குதுன்றத அவருடைய பாணியில நகைச்சுவையா சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்த கேட்ட பல பேருமே அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் பயங்கர அதிர்ச்சியான ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். இவரை சிறந்த நடிகர் நிறைய பேர் சொல்லுவாங்க. இவர் நடிச்ச கேஸ்டவே படத்தை ஏகப்பட்ட பேர் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. அப்பேற்பட்ட படம் தான் அது. அந்த படத்துலயும் இவங்க குறியீடு வச்சிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இவன் அந்த குரூப்ல இருந்து வந்த ஒரு ஆள். இவன் பண்ண அட்டூழியத்தை எல்லாம் கண்டிப்பா உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இவன்லாம் குழந்தை தடவியா இருப்பான்னு நீங்க கற்பனை கூட பண்ணிருக்க முடியாது. இவன் மட்டும் இல்ல, இவன் டைட்டானிக் ஹீரோ, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர், இன்னும் நிறைய பேரு, இன்னும் சில சயின்டிஸ்ட், இன்னும் நாம யாரையெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள், யாரையெல்லாம் மிகப்பெரிய நடிகர்கள் நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாருமே இந்த குழுவுல இருந்து வந்த ஆட்கள் தான். இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஹாலிவுட்மே அலறி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஹோஸ்ட் பண்றேன்ற பேர்ல எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டார் மனுஷன். அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு அங்க இருந்தவங்களுடைய ரியாக்ஷனை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த மனுஷன் சொல்றது எப்பேற்பட்ட உண்மை, அந்த உண்மை இவங்களை எந்த அளவுக்கு தொந்தரவு படுத்திருக்கின்றது. ட்விட்டர்ல ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா, எப்படி ஒரு குழந்தைய பார்த்து, அதாவது சின்ன குழந்தைய பார்த்து, சின்ன பசங்களை பார்த்து வயசானவங்களுக்கும் இது மாதிரியான ஆட்களுக்கும் எப்படி காம உணர்வு ஏற்படுது? அப்படி ஏற்பட்டாலும் எப்படி இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்களை எல்லாம் ஒருத்தவங்களால செய்ய முடியுதுன்னு அந்த பொண்ணு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி பயங்கரமான கேள்வி. நல்ல கேள்வி, தயவுபண்ணி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் தெரியவே தெரியாது. நாம எல்லாருமே சாதாரணமா பார்ப்போம். குழந்தையா பாக்குற ஆட்கள் தான். ஆனா நமக்குள்ளேயே, நம்ம வீட்டு பக்கத்திலேயே, நம்மளுடைய குடும்பத்திலேயே குழந்தைகளை காம பார்வையோட பார்க்கக்கூடிய ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. இந்த மாதிரியான ஆட்கள் தங்களை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வக்கரத்தை இவங்க குழந்தைங்க கிட்ட மட்டும்தான் காட்டுவாங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம தெருவிலேயே இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் இது மாதிரியான குழந்தை தடவிகளா இருந்தும் சில நேரத்துல இதை வெளிக்காமிச்சிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே இதை அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த எலைட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வக்கரத்தை ஒட்டுமொத்தமா வெளிக்காட்ட உருவாக்கப்பட்டவன் தான் இந்த எப்ஸ்டைன். இவன் மூலமா இவங்களுடைய வக்கரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீவுல ஏகப்பட்ட கொடூரங்களை அனுபவிச்ச அந்த குழந்தைகளுக்கு மட்டுமே தெரியும். அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அது அப்படியே வெளியே வரும்போதுதான் இப்ப உங்களுக்கே தெரியுது. பட் நான் இப்ப சொன்ன மாதிரிதான்
ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நமக்கு பக்கத்திலேயே இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க கூட அது மாதிரி இருக்க வாய்ப்புண்டு. ஆனா அவங்க அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. இந்த சைல்ட் அபியூஸை ஏகப்பட்ட பெண்கள் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க அதெல்லாம் சந்திச்சு தான் இப்போ ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. பட் அந்த காலகட்டத்துல அவங்க சின்ன பசங்களா இருக்கும்போது அதை எப்படி வெளியே சொல்லணும்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லியிருந்தா கூட அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம கூடவே இருக்க உன்னுடைய சொந்தக்காரன் தானே, உன் மாமா தானே, உன் சித்தப்பா தானே, உன் மச்சான் தானே, அவன் எப்படி இதெல்லாம் பண்ணுவான்ற ஒரு எண்ணத்திலேயே அவங்க இருப்பாங்க. பட் இப்போ யாரா இருந்தாலுமே சந்தேகப்படுற ஒரு நிலைமையில இருக்கிறதால எவனையுமே நாம சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும். அதுலயும் இந்த மாதிரியான குழந்தை தடவிகள் எல்லா பக்கமும் இருக்காங்க. Everyone, everywhere, be safe. அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். குழந்தைகள் பிறக்கும்போது, அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதனுடைய அறிவு தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவா இருக்குதுன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. பிறக்கும்போது நாம எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது புத்திசாலிகளா இருந்திருக்கோம். வளர வளர நம்மளுடைய புத்திசாலித்தனம் மட்டுப்பட்டு போகுதுன்னு அதையும் அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த 15 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாருமே எப்படின்னா ஒரு மீடியம் மாதிரி செயல்படுவாங்களாம். அவங்கள வச்சு நம்மளால எதையுமே பண்ண முடியும், அறிவியல் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி. ஏன்னா இந்த காலகட்டத்துல அவங்க ரொம்ப பலகீனமா இருப்பாங்க. இதனாலதான் பெண்களுக்கும் சரி அதிகமான வன்புணர்வு ஏற்படுது. ஏன்னா பலகீனமா இருக்கக்கூடியவங்களை எப்படி வேணா நாம பயன்படுத்தலாம்ன்றது அது சாதாரண ஆண்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த எலைட் குரூப்ஸுக்கு தெரியாதா? இவங்க இந்த குழந்தைகளை வச்சு என்னென்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதோட நிறுத்தாம இவங்களுடைய ரத்தத்தால இவங்களுக்கு ஏகப்பட்ட பலன் இருக்கு. இந்த குழந்தைகள் என்னன்னா சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்கள எப்படி ட்ரெயின் பண்றோன்ற ஒரு விதம் இருக்கு. இவங்களை சின்ன வயசுல இருந்தே இவங்களுடைய மூளையை மாத்தி இவங்களை நமக்கு ஏத்த மாதிரி நடக்க வச்சோம்னா இவங்களை வச்சு எதை வேணா சாதிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஐலாண்ட்ல இவங்க செலக்ட் பண்ற எல்லா குழந்தைகளும் பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்னே தெரியாத ஒரு வயசுலதான் அவங்க செலக்ட் பண்ணி அதுக்குள்ள போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள எத்தனை வருஷம் இங்க வச்சிருந்து எத்தனை வருஷம் டார்ச்சர் பண்ணி எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க கொண்டு இருப்பாங்க, இது எல்லாமே அந்த விக்டிம்ஸ் மட்டும் தான் தெரியும். குழந்தைகள் ஒரு மிகப்பெரிய மீடியம். குழந்தைகளை வச்சு அறிவியல் ஆராய்ச்சி பண்ண ஏகப்பட்ட பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்மளால அதாவது அடல்ட்ஸால பார்க்க முடியாத விஷயத்த குழந்தைகளால பார்க்க முடியும். சின்ன குழந்தைய பாத்தீங்கன்னா தொட்டில போட்டோம்னா அந்த குழந்தைங்கள்லாம் வேற எங்கேயோ பார்த்து அதுக்கு என்ன பண்ணணும்னா பேசுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுங்க விளையாடுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுங்க பாக்குற எல்லா இடத்துலயுமே நம்மளால பார்க்க முடியாத, நம்ம ஸ்பெக்ட்ரத்துக்கு தெரியாத விஷயங்கள் குழந்தையோடைய ஸ்பெக்ட்ரங்களுக்கு தெரியும். அதன் மூலமா அதுங்க பாக்குற விஷயம் என்னன்னு அவங்களுக்கு மட்டுமே தெரியுமே தவிர நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இதனாலதான் நாம அதுங்க விளையாடுறதுக்கு சாதாரணமா விட்டுட்டு போயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய உடலும் சரி, மூளையும் சரி, அவங்களுடைய ரத்தமும் சரி ஒரு வகையான ஸ்பெஷாலிட்டி கொண்டதுதான். அதனாலதான் குழந்தையும் தெய்வம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நமக்கு தான் அது புரியறது இல்லை. ஏன்னா குழந்தைகளால் நம்மளால பார்க்க முடியாத ஏகப்பட்ட விஷயத்த அதனால பார்க்க முடியும். யாக்கோபோ கிரீன்பெர்க் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. அவர் ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா குழந்தைகளை வச்சு ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அப்படி அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த குழந்தைகளால எப்பேற்பட்ட மீடியம் கூடயும் கனெக்ட் பண்ணி பேச முடியும். இந்த குழந்தைகளால நம்மால பார்க்க முடியாத பல விஷயங்களையும் இவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு இவர் இந்த ஆராய்ச்சி மூலமா வெளிப்படுத்தி இருக்காரு. பட் இவருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆள் அடையாளமே தெரியாம, இவருடைய அட்ரஸே தெரியாம, மனுஷன் இருக்காரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாம இப்படின்றதுக்குள்ள காணாம போயிட்டார். இவருடைய ஆராய்ச்சி முழுக்க முழுக்க இது சம்பந்தமா தான் இருந்தது. ஏன் இந்த ஆராய்ச்சியை இவர் ரொம்ப தீவிரமா மேற்கொண்டார்னா, சின்ன வயசுல இருந்தே இவருக்கு இது மேல ரொம்ப ஆர்வம். இவர் இந்த ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் இவருக்கே தெரிய வருது, மனிதர்களான நமக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய சிலருக்கு தெரிஞ்சிருக்குன்னு. அந்த சிலர் தான் இவங்க. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்க்கு பின்னாடி இருக்க ஒரு ஆர்கனைசேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்கனைசேஷனுக்கு பின்னாடி இருக்க மக்களுக்கு தான் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரியும்னு கிரீன்பெர்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இவருக்கு ஏகப்பட்ட மிரட்டல் வந்தோம். மனுஷன் இந்த ஆராய்ச்சியை நிறுத்தாம பண்ணிருக்காரு. சடனா ஒரு நாள் இவர் காணாம போயிட்டார். இவருடைய உடல் கிடைக்கல. இவர் எங்க போனாருன்றது கடைசியா ஒரு மர்மமாவே இருக்கு. இன்னி வரைக்குமே அவருடைய வீடியோ ஃபுட்டேஜ் லாஸ்டா எங்க போனாரோ அதை தாண்டி என்ன ஆச்சு, அவருக்கு எங்க போயிருக்காரு, எந்த ஒரு தகவலுமே இன்னி வரைக்குமே தெரியல. சூப்பர் நேச்சுரல் பேரநார்மல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்காரு. அதையும் இந்த குழந்தைங்களை வச்சுதான் பண்ணிருக்காரு. அப்படி பண்ணும்போது கண்டுபிடிச்ச விஷயம் தான் இது. இந்த விஷயங்கள் மூலமா அவர் தெளிவா ஒண்ணு கத்துக்கிட்டாரு. குழந்தைகளை வச்சு நம்மளால எதையும் சாதிக்க முடியும்ன்ற விஷயத்த அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு.
இந்த விஷயம் இந்த உலகத்துல இருக்க வேற யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னே ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வருதுன்னு சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. பட் இதை இவர் தன்னுடைய ஆராய்ச்சி மூலமா நிரூபிச்ச அவர் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே, அவருடைய ஆராய்ச்சிகள் எல்லாத்தையுமே இவங்க கான்பிஸ்கேட் பண்ணி இவரை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. பட் ஆள் காணோம். இவர் சாகவும் இல்லை, இவர் எந்த ஊருக்கும் போகவும் இல்லை, நாடு தாண்டி போகவும் இல்லை, கடல் தாண்டியும் போகவும் இல்லை, இவரை கொண்டுக்கவும் இல்லை, இவர் உடலும் கிடைக்கல, மனுஷன் எங்க போனாலும் தெரியவே இல்லை. இந்த லேடி கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். ஏன் குழந்தைகளை இவங்க அதிகமா டார்கெட் பண்றாங்கன்னா இதுக்காகத்தான். இவங்களை வச்சு நம்மளால நிறைய சாதிக்க முடியும். பட் அவங்க என்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரியல. அந்த விஷயத்த சொன்னாலும் உங்களால ஏத்துக்க முடியாது. இல்ல கான்ஸ்பிரசி அது பகுத்தறிவா பேசுன்னு சில அறிவாளிகள் நம்ம கிட்ட பேசுவாங்க. பட் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவை இயக்கக்கூடிய அதிபர்களே சடங்குகள் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான சடங்குகள்? காம சடங்குகள், ரத்த சடங்குகள். கிரீன்பர்க் ஒரு கட்டத்துல இந்த ஆராய்ச்சியை நிறுத்தினார். ஏன்னா அதுல பயன்படுத்தப்பட்ட குழந்தைகள் ஒரு கட்டத்தை தாண்டி அவங்களால பார்த்த விஷயத்த வெளியே சொல்ல முடியலாம், அவங்களால அந்த விஷயத்த கூட பார்க்க முடியல. அப்பேற்பட்ட கொடூரமான விஷயங்களையும் பார்த்துருக்காங்களாம், நல்ல விஷயங்களையும் பார்த்துருக்காங்களாம். அப்படி அவங்க என்ன பார்த்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டுமே தெரியும்னு கிரீன்பர்க் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மீடியமா செயல்படுறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதன் மூலமா இன்னொரு விஷயத்தையும் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, டெலிபதி அண்ட் பிசிக்கல் சைக்கிக் எபிலிட்டி, இது எல்லாமே உண்மைன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. பட் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லிட்டு வருது? இது எல்லாமே சூடோ சயின்ஸ், இதுக்கான ஆதாரமே இல்லைன்னு சொல்லிட்டு வருது. பட் இது எல்லாம் உண்மைன்னு ஒரு தரப்பு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஆனா அதை மெயின் ஸ்ட்ரீம் சயின்டிபிக் கம்யூனிட்டி பேச மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் தான் இந்த ஆர்கனைசேஷன், அதாவது இந்த எப்ஸ்டைனுக்கு பின்னாடி இருக்க இது மாதிரியான கேடுகட்டவங்க இந்த குழந்தைகளை யூஸ் பண்றதுக்கு காரணம். இந்த குழந்தைகள் மூலமா அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்கன்றது வேற விஷயம். செக்ஸையும் தாண்டி இதுல நிறைய விஷயம் இருக்கு. அதுதான் இங்க பல பேருக்குமே தெரிய மாட்டுது. உங்கள நிறைய பேர் சின்ன வயசுல இது மாதிரியான விஷயங்களை பார்த்திருப்பீங்க. பட் அதை எப்படி விவரிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை நீங்க சொல்லியிருந்தாலுமே யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ அது மாதிரி உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய விசிபிள் ஸ்பெக்ட்ரம் சின்ன வயசுல இருந்த அறிவையும் தாண்டி, சின்ன வயசுல இருந்த நம்மளுடைய உடல் அமைப்பையும் தாண்டி அதோடு இணைந்து செயல்படுவதால நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேல இது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கறதும் கிடையாது. அதை பார்த்துட்டு ஓ இது இல்யூஷன் தான், ஹாலுசினேஷன் தான் நினைச்சிட்டு நம்ம போயிடுறோம். பட் இதெல்லாம் உண்மைன்னு யாராவது எடுத்து சொன்னாலுமே அதை சூடோ சயின்ஸ்னு மட்டுத்தட்ட ஒரு கூட்டமே இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மைன்னு அறிவியலாளர்களே சொல்லியும் நிறைய பேர் ஏத்துக்கிறது கிடையாது. சோ இந்த விஷயங்களுக்கு பின்னாடியும் இவங்க இது மாதிரியான வேலைகள் பண்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா குழந்தைகள் மூலமா நாம ஏகப்பட்ட விஷயங்களை அடைய முடியும்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க இத ஒரு வேலையாவே பண்ணிட்டு வந்திருக்காங்க. உலகம் பூரா டிராபிகிங் நடக்குது. டிராபிகிங் நடந்து எங்கதான் அவங்க எல்லாம் போறாங்க? ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க வெளிப்படையா. ஒண்ணு லேபர், இன்னொன்னு ஃபைட், அதாவது போர்ல கலந்துக்க யூஸ் பண்ண வைப்பாங்க. இந்த ரெண்டுத்தையும் தாண்டி இன்னொரு மூணாவது ஒரு அம்சம் இருக்கு. அதுதான் இது மாதிரியான விஷயங்கள். இந்த ஐலாண்ட் மாதிரி ஏகப்பட்டது இந்த உலகம் முழுக்க இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இந்த எப்ஸ்டைன் மாதிரி ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாருமே பப்பட்ஸ். இவங்களுக்கு மேல இருக்கவங்க இந்த நாட்டுடைய அதிபர்கள். இவங்களுக்கு மேல இருக்கவங்க தான் இந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்றவங்க. அவங்கள நம்மால எளிதில் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சவங்க எடுத்து சொன்னாலும் இவன்லாம் இருக்க மாட்டான்டான்னு நம்மளுடைய அதிபுத்திசாலித்தனத்தை காட்டிட்டு நகர்ந்துருவோம். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இது மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. குழந்தைகளுடைய கான்சியஸ்னஸ் நம்ம அடல்ட்ஸுடைய கான்சியஸ்னஸ் விட மிகவும் சக்தி வாய்ந்தது. அவங்களால நம்மால பார்க்க முடியாத ரியாலிட்டியையும் ஈஸியா பார்க்க முடியும். அதை எக்ஸாக்டா என்ன இருக்குன்றத அவங்களுடைய கண்கள் மூலமா பார்க்க முடியும், உணர முடியும். எப்ஸ்டைனுடைய ஃபில்த்ரிஷ் டாக்குமெண்ட்ரியை சில பேர் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. அதுல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதுல காட்டப்பட்ட எல்லாமே 1% உண்மைன்னு வச்சுக்கோங்க. மீதி 99% உண்மை வெளிவராமலே தான் இருக்கு. அதுல நீங்க பார்த்ததையே உங்களால சகிச்சுக்க முடியல, ஏத்துக்க முடியலன்னீங்கன்னா வெளிவராத உண்மைகள் அதை விட கொடூரமானதுன்னு நினைச்சுக்கோங்க. அன்னை தெரசான்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அன்னை தெரசா நம்ம இந்தியாவில அவங்கள மிகப்பெரிய ஆள் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த குரூப்புக்கு செயல்பட்டவங்கன்னு இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னை வரைக்குமே அன்னை தெரசாவை
மிகப்பெரிய ஐகான், மனிதநேயத்துக்கான ஒரு உருவம்னே நாம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல இவங்களுடைய பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இவங்களுடைய உண்மையான சுயரூபமே இதுதான். இவங்க ஏன் இங்க வந்து அவங்களுடைய மிஷினரி வேலையை பார்த்தாங்கன்னா அதுக்கான முக்கிய காரணமே இதுதான். இந்த வேலை மூலமா இவங்க இங்க இருந்து பல பேரை வெளியே அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி 2005 இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இவர் செல்மிஷம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான், இவன் இப்பேற்பட்ட வேலையை பண்றான்னு இன்னமும் இவங்களுக்கு தெரியாத மாதிரி நடிச்சு அதுக்கப்புறம் இந்த கேஸை எடுத்து இவனை 2006 அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2009 ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 2009 ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் 2019 ஜூலை மாசம் கைது பண்றாங்க. கைது பண்ண அதுக்கு அடுத்த மாசமே இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இவன் கதையை முடிக்கிறாங்க. இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டானான்னு இவனுடைய டாக்குமெண்ட்ரி பார்த்தாலும் இவன் என்னென்ன வேலையை பண்ணான் அப்படின்னு நீங்க பார்த்தாலுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவன் தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. இவனை வெளியே இருந்து போட்டிருக்காங்க. அதுதான் மேட்டர். இதை நம்ம கிட்ட சொல்றது எப்பவுமே எப்படி சொல்லுவாங்க அரசியல்வாதிகள், மீடியாஸ் எல்லாம், அவனே கொண்டுகிட்டான்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் வெளியே ஒரு முக்கியமான ஆள் இருந்தாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவனுடைய ஒய்ஃப். இவனுடைய ஒய்ஃபை வெளியே இருந்தா கண்டிப்பா இவ திடீர்னு ஏதாவது உண்மையை சொல்லிடுவான்னு அவங்களையும் தூக்கி உள்ள போட்டாங்க. அவங்கதான் ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல். இவங்களை தூக்கி உள்ள போட்டு 20 ஆண்டுகள் உங்களுக்கு கடுங்காவல் தண்டனைன்னு இவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்கள வச்சு ட்ரையல் போயிட்டு இருக்கு. இப்போ இது சம்பந்தமா ஏதாவது உண்மை, அதாவது இதுல யாரெல்லாம் உண்மையாவே ஈடுபட்டு இருக்காங்கன்றது வெளியே வருமானு பாத்தீங்கன்னா வெளியே வராது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரீடாக்ட் பண்ணி இவங்க யாரையெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பேரையெல்லாம் அதுல இருந்து எடுத்துட்டு யாரெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இருக்கிற பேர்களை மட்டும் இவங்க வெளியே விட்டுருக்காங்க. உண்மையாவே இன்னும் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கு, அதை வெளியிடவே இல்லை. ட்ரம்ப் மாம்ஸ்க்கு இதுல சம்பந்தம் இருக்கா இல்லையா, ட்ரம்ப் எப்படிப்பட்டவன்றத நாம அடுத்த பாட்டுல பார்ப்போம். நினைச்சதெல்லாம் முடிச்சிட்ட. இதுதான் ஆரம்பம்.